வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் சம்ஸும் தியரியும் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இம்பார்ட்டண்ட்டை ப்ரிஃபர் பண்ணி படிக்கல, நான் சாப்டர் வைஸ் படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த வெயிட்டேஜ் சாப்டர்ஸை போய் பாருங்கள், ப்ளூ பிரிண்ட் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டெலகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்றேன். ஸோ டெலகிராம் குரூப்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்ல கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்கும், கவர்மெண்டோடது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அக்கௌண்ட்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் தியரி வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க் தியரியை தான் வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இது வந்து 5 மார்க்குன்னு கொடுத்து 3 மார்க்குன்னு கொடுத்துருக்கேன். 5 மார்க்ல கேட்கக்கூடிய 3 மார்க் கொஷின்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ல தேர்ட் கொஸ்டினா இருக்கும், அது உங்களுக்கு 5 மார்க்ல கேட்கக்கூடிய சான்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர்ல தேர்ட் கொஸ்டின் 3 மார்க்ல தேர்ட் கொஸ்டின் 5 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதையெல்லாம் நீங்க படிக்கும்போது என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 5 பாயிண்ட்ஸா சேர்த்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த 4 கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் வரும் நீங்க அட்டன் பண்ற மாதிரி. ஸோ 5 மார்க் கொஸ்டின் இந்த 4 மட்டும் படிங்க, கண்டிப்பா உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். 8th சாப்டர்ல 3 மார்க்ல 4th சம் வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் 10th சாப்டர்ல 3 மார்க்ல 5th சம் வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 5, செகண்ட் சாப்டர்ல 2, தேர்ட் சாப்டர்ல 2, ஃபோர்த் சாப்டர்ல 1, 5th சாப்டர்ல 1, 6th சாப்டர்ல 2, 7th சாப்டர்ல 1, 8th சாப்டர்ல 3, 9th சாப்டர்ல 4, 10th சாப்டர்ல 1. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், கொஸ்டின் நம்பர் தான் இங்க கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் தான். சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல 7th எக்ஸசைஸ், 8th எக்ஸசைஸ், 9th எக்ஸசைஸ், 16th எக்ஸசைஸ், 19th எக்ஸசைஸ். சரிங்களா? எக்ஸசைஸ் நம்பரை தான் வந்து நான் இங்க கொடுத்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. சைட் பை சைடு எக்ஸசைஸ் சம் பார்க்கல நீங்க வந்து இல்ஸ்ட்ரேஷனும் பார்த்துக்குங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் சம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் இன் எக்ஸசைஸ் சம்ஸ். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீவ் கிடையாது, ஜஸ்ட் ஹாஃப் டே தான் இருக்கு. ஸோ இந்த 2 டேஸ் உங்களுக்கு காமர்ஸுக்கு கொடுத்துருக்கிற இந்த 2 டேஸ்ல 1 டே நீங்க வந்து அக்கௌண்ட்ஸுக்குன்னு அலாட் பண்ணிட்டு நீங்க வந்து பர்டிகுலரா செலக்ட் பண்ணி இந்த சம்ஸை மட்டும் பாருங்க. ஒரு 4 சாப்டர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க, உங்களால ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.